இந்த காலகட்டத்தில் எல்லோருக்கும் இருக்கிற பொதுவான பிரச்சனைகள்ல முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுறது சரும பிரச்சனைகள். சிலருக்கு முகத்துல எப்போதுமே எண்ணெய் வடிஞ்ச மாதிரியே இருக்கும். அவங்களுக்கு இருக்கிறது ஆயில் சருமம் அல்லது எண்ணெய் பசை சருமம்னு சொல்லலாம். இந்த எண்ணெய் சருமம் இருக்கிறவங்க ரொம்ப கவனமா அவங்களோட சருமத்தை பாதுகாக்கிறது ரொம்ப அவசியம். அவங்க என்னவெல்லாம் செய்யணும், என்னவெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு இங்க சுருக்கமா பார்த்துடலாம் வாங்க. ஸ்கின்ல இருக்கிற இறந்த செல்களை நீக்கிறதுக்கு அதிகமாக ஸ்க்ரப் பண்ணவோ அல்லது பீலிங் பேக் போடவோ கூடாது. இதனால அதிக எண்ணெயை ஸ்கின் செல்கள் வெளியேற்றும். ஒரு வாரத்துக்கு 1 அல்லது 2 முறை மட்டுமே ஸ்க்ரப் அல்லது பீலிங் பேக் போடுறது போதுமானதாகவே இருக்கும். சருமத்தில் எண்ணெய் பசை இல்லாமல் இருக்க ஒரு நாளைக்கு 2 முறையாவது நல்லா சுத்தமாக முகத்தை கழுவணும். அதுக்கு ஆல்கஹால் இல்லாத, அதாவது நான் ஆல்கஹாலிக் ஃபேஸ் வாஷை பயன்படுத்தலாம். இதனால சருமம் பொலிவோட இருக்கிறதோட முகத்தில் எண்ணெய் பசை குறைவாகவே காணப்படும். மிகவும் கடினமான அழகு சாதன பொருட்களை பயன்படுத்தவே கூடாது. இது எண்ணெய் சருமத்தை மேலும் பாதிக்கும். அதிக ரசாயனங்கள், செயற்கை வாசனை திரவியங்கள் நிறைந்த அழகு சம்பந்தப்பட்ட தயாரிப்புகளை பயன்படுத்துறத முற்றிலும் தவிர்க்கிறது ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கடினமா இருக்கிற மாய்ஸ்சரைசர்களை தவிர்த்து இலகுவாக உள்ள கிரீம்களை பயன்படுத்தலாம். ஒட்டுமொத்தமா சருமத்துக்கு அதிக அழுத்தத்தை கொடுக்கவே கூடாது. கோடை காலங்களில் அதிக வெயிலில் இருந்து தப்பிக்க சன்ஸ்கிரீன்களை பயன்படுத்தலாம். ஆனா எண்ணெய் கலக்காத சன்ஸ்கிரீன்களை பயன்படுத்தணும். ஏன்னா சன்ஸ்கிரீன்கள் பொதுவாகவே முகத்துல எண்ணெய் வடிகிற மாதிரியான தோற்றங்களை ஏற்படுத்தும். அதனால எண்ணெய் கலக்காத சன்ஸ்கிரீன்களை பயன்படுத்துறது சருமத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முகத்தை அடிக்கடி தொடரத முற்றிலும் தவிர்க்கணும். இது கையிலிருந்து பாக்டீரியா, அழுக்கு ஆகியவை சருமத்தில் சேர்றதுக்கு முக்கியமான காரணமா அமையலாம். இதனால எண்ணெய் சருமம் மேலும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. முகத்தை தொட வேண்டிய அவசியம் வரும்போது கைகளை நல்லா கழுவிட்டு தொடலாம் அல்லது சானிடைசர் யூஸ் பண்ணிட்டு தொடலாம். இதெல்லாம் போக தோல் நிபுணரோட அறிவுரையின்படி அழகு சாதன தயாரிப்புகளை பயன்படுத்துறது சருமத்துக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம மருத்துவர் சொல்ற அறிவுரைகளை தினமும் தவறாம செய்யணும். சில நாட்கள் மட்டும் மருத்துவர் சொல்ற மருந்துகளை பயன்படுத்திட்டு நடுவுலயே விட்டுறது கூட சருமத்துக்கு பிரச்சனையா மாறலாம். அகத்தின் அழகு முகத்துல தெரிஞ்சாலும் முகம் அழகா தெரியறதுக்கும் சருமம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் இது எல்லாத்தையுமே மறக்காம கடைபிடிங்க.